ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 38. காகாசுரன் வரலாறு. மாருதிக்கு சீதையின் பேச்சு மிகவும் ஆனந்தத்தை தந்தது. தாயே, உத்தம ஸ்திரீ ரத்தனமாகிய தங்கள் வாயிலிருந்து மங்களமான யோஜனையே வந்திருக்கிறது. சீக்கிரம் ராமபிரானிடம் தங்களை சேர்க்க வேண்டும் என்ற அவசரத்தில் இந்த யுக்தியை சொன்னேன். என் மனதில் எந்த கலங்கமும் இல்லை. அம்மா, நான் தங்களை பார்த்தேன் என்றால் அவர் நம்ப வேண்டுமே. அதற்காக சில அடையாளங்களை சொல்ல வேண்டும் என்று வினயமாக பிரார்த்தித்தார். ஹனுமானே, சித்திரகூட பர்வதத்தின் அடியில் வடகிழக்கு மூலையில் மந்தாகினி நதிக்கரையில் சித்தர்களும் தவஸ்விகளும் ஏராளமாய் வசிப்பார்கள். பழம், கிழங்கு, ஔஷதிகள் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். அங்குள்ள சோலைகளில் ஒரு நாள் விளையாடி களைத்து வியர்த்து என் பர்த்தாவின் மடியில் அமர்ந்தேன். அப்போது ஒரு காகம் என் மார்பின் நடுவே கொத்தியது. ஒரு சிறு கல்லை எடுத்து வீசினேன். ஓடியது. மறுபடியும் அது கொத்த நான் விரட்ட பரபரப்புடன் எழுந்தேன். என் உத்தரியம் நழுவியது. ஒட்டியானத்துடன் சேர்த்து பிடித்துக்கொண்டு ராகவனை பார்த்தேன். ஒரு காக்காயை விரட்ட துப்பில்லையே என்பது போல் கேலியாக பார்த்தார். இதனால் என் முகத்தில் வெட்கமும் கோபமும் நிறைந்திருந்தது. என்னை இழுத்து தன் மடியில் படுக்க வைத்து சமாதானம் செய்தார் என் பிரபு. இதை சொல்கையில் அப்போது அது நடப்பதாக எண்ணி கண்ணீர் சொரிந்தாள் ஜானகி. அவளே சமாதானமாகட்டும் என்று மௌனமாக இருந்தார் மாருதி. ஆஞ்சநேயா, அப்போதும் இப்படித்தான் அழுதேன். அழுது கொண்டே தூங்கிவிட்டேன். அவரும் என் மடியில் படுத்து உறங்கிவிட்டார். நான் விழித்ததும் மறுபடி அந்த பொல்லாத காக்கை வந்து என் மார்பை கொத்தியது. கொத்தி கொத்தி ரவிக்கை கிழிந்தது. இரத்தத் துளிகள் ரகுநாதர் மேல் விழுந்தது. காக்கையின் ஹிம்சை பொறுக்காமல் மடியில் படுத்திருந்த ராகவனை எழுப்பினேன். என் கோலம் அவரை கோபமூட்டியது. இரத்தத்தால் நனைந்த நகங்களையுடைய அந்த காகம் இந்திரன் மகன் ஜெயந்தன் என்பதை அறிந்தார். காகம் ரகுவீரரின் கோபப் பார்வையை சந்தித்ததும் பூமியை கால் நகங்களால் பிராண்டி உள்ளே நுழைந்தது. கோதண்டமும் பானங்களும் குடிலுக்குள் இருந்ததால் ஒரு தர்பையை கிள்ளி பிரம்மாஸ்திர மந்திரத்தை ஜபித்து காக்கையை நோக்கி வீசினார். ஆகாயத்தில் பறந்த காக்கையை அந்த தர்பை புல் அக்கினியைப் போல் ஜுவலித்து கொண்டு துரத்தியது. காப்பாற்றும்படி குரல் கொடுத்து கொண்டே லோகமெல்லாம் அலைந்து திரிந்தது காகம். கடைசியில் அதன் தந்தையிடம் போய் கெஞ்சியது. நடந்ததை மகனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட இந்திரன், ராமபாணத்துக்கு தப்ப முடியுமா? தாயான சீதா பிராட்டியை துன்புறுத்தியது மன்னிக்க முடியாத குற்றம். நான் ராஜ்யத்தையும் தேஜஸையும் மனைவியையும் கீர்த்தியையும் இழந்து ஓடி ஒளிந்து தவிக்கையில் எனக்கு சகலமும் கொடுத்து ரட்சித்த லோகமாதாவான மகாலட்சுமியின் அவதாரமாக பிறந்தவள் சீதை. அவளுக்கு அபராதம் செய்தவனை நான் ஆதரிப்பதா? ஹரி என் உடன் பிறந்தவர். அவருக்கு தீங்கு நினைப்பதும் எனக்கு தீங்கு நினைப்பதும் ஒன்றுதான். குலநாசத்தை தடுக்க உன்னை தள்ளிவிட்டேன். என் கண்முன் நிற்காது ஓடிவிடு என்று வெறுத்து ஒதுக்கினான் இந்திரன். பெற்ற மனது பிள்ளையின் தவறை பொருட்படுத்தாது என்று இந்திரானிடம் ஓடினான் ஜெயந்தன். அரக்கர்களை வதம் செய்ய ஸ்ரீராமனோடு பூமியில் அவதரித்தவள் பிராட்டி. அவளே காரணி. அதற்காக வனம் வந்த அவர்களுக்கு உபத்திரவம் செய்த உன்னை பார்ப்பதும் பாவம் என்று நிராகரித்தாள் அவள். அவன் அடைக்கலம் புகுந்த சகல தேவதைகளும் உதவ மறுத்தனர். கூர்மமாய் மந்திர மலையை தாங்கி எங்களோடு அமிர்தம் கடைந்து மோகினியாய் வந்து அமிர்தத்தை வழங்கிய திருமாலின் அவதாரமான ராமனது தேவியை உபத்திரவித்தவனே ஓடிப்போ என துரத்தினர். பக்ஷிகளை சரணடைந்தான் ஜெயந்தன். பக்ஷிராஜாவான கருடனை வாகனமாக கொண்டதால் திருமாலை எண்ணி பெருமை கொண்டிருக்கிறோம். உன் செய்கையால் பறவை இனத்துக்கே அவமானம் என்று அனைத்தும் ஒன்று கூடி கொத்தி விரட்டின. மகரிஷிகளும் வெறுத்து ஒதுக்கினர். இப்படி பூமி, புவர், ஸ்வர்க்கம் என்னும் 3 லோகத்தினரும் கைவிட்ட பின் ஸ்ரீராமனையே தஞ்சம் என்ற சரணடைந்தது காகம். ராமனின் மூதாதையரான ககுஸ்தன் இந்திரனுக்காக அசுரர்களோடு போரிட்டு ஜெயித்து கொடுத்தவர். காகுஸ்தர் இந்திரன் மகனை கொன்றான் என்ற பழி வேண்டாம் என்று அவனை கொல்லாமல் விட்டார். ஆனாலும் செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமே. பிரம்மாஸ்திரத்திற்கு வலது கண்ணை இரையாக்குகிறேன் என்று சொல் என்றார். ஜெயந்தனும் அவ்விதமே சொல்ல காக்கையின் வலது கண்ணை தர்பாஸ்திரம் பறித்து கொண்டது. பிறகு ஜெயந்தன் பிரபுவை நமஸ்கரித்து அவரை பெற்ற புண்ணியவனான தசரத சக்கரவர்த்தியையும் மானசீகமாக வணங்கி அமராவதிக்குச் சென்றான். ஒரு காக்கை என்னை தாக்கியதை சகிக்காதவரிடம் நான் இப்படி கண்ணீரால் கரைந்து கொண்டிருப்பதை எடுத்து சொல்லு. மற்றவர் துக்கத்தை காண சகிக்காத என் பிரபுவுக்கு என் கஷ்டம் தெரியவில்லையே.
புருஷோத்தமன் என்னிடம் ஏன் கருணை காட்டவில்லை? ஆஞ்சநேயா, கந்தர்வர்கள், நாகர்கள், அசுரர்கள், நாகர்கள் எவரையும் கோதண்டத்திலிருந்து எழும் ராமபாணம் விட்டு வைத்ததில்லை. ஏன் அந்த கோதண்டத்தை என் பொருட்டு நானேற்றாமல் விட்டு வைத்திருக்கிறார் என்று கேள். லக்ஷ்மணன் தமையனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு என்னை இந்த அரக்கர் கூட்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடாதா? அதற்கு நான் தகுதி இல்லாதவளாகி விட்டேனா? நான் ஏதோ பெரிய தப்பு செய்திருக்கிறேன். அதனால்தான் என் விஷயத்தில் அவர்கள் அலட்சியமாயிருக்கிறார்கள். கர்ம வினை அனுபவித்தாலன்றி தீராது. மாருதி, அவர் என்னை முதலில் காட்டுக்கு அழைத்துச் செல்ல மறுத்தார். நான் அவருக்கு ரோஷமூட்ட, நீங்கள் புருஷ வேஷத்தில் இருக்கும் ஸ்திரீ என்றேன். கணவரை நிந்தித்தது என்னை பெரிய தோஷம். இப்படி சீதை புலம்பவும் ஆஞ்சநேயர் அவளை தேற்ற முற்பட்டார். தாயே, தங்களை பிரிந்த துக்கத்தால் பிரபு எதிலும் பற்றற்று காணப்படுகிறார். தமையனின் சோகம் இளையவரையும் பரிதவிக்க வைக்கிறது. இது சத்தியம். இதுவரை தாங்கள் துக்கப்பட்டது விதி. என்னை பார்த்து நான் சொன்னவைகளை கேட்ட பின்னரும் தாங்கள் வேதனைப்படுவது என் மனதை பிழிகிறது. தங்கள் கண்ணீரே பானங்களாகி இலங்கையை அழிக்கப் போகிறது. நான் போய் சொல்ல வேண்டியதுதான் தாமதம். ராமனும் லக்ஷ்மணும் சுக்ரீவனும் வானரப்படைகளோடு வந்து ராவணனை அவன் பந்து மித்திரர்களோடு மடியச் செய்து உங்களை அழைத்து கொண்டு அயோத்தி செல்லப் போகிறார்கள். நீங்கள் மற்ற அடையாளங்களையும் சொல்லி எனக்கு விடை கொடுங்கள் என்றார். சீதை குரல் தழுதழுக்க, மாருதே, உலகத்தில் மங்கையர் தங்களை பிற்காலத்தில் ரட்சிக்க பிள்ளை பெறுவார்கள். ஆனால் பெருந்தன்மையுள்ள என் மாமியார் கௌசல்யா தேவி அநேக விரதங்கள் இருந்து சர்வலோக இரட்சகரான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிள்ளையாக பெற்றாள். நான் இப்போது அனாதையாக இந்த அசோகவனத்தில் சிறைப்பட்டிருப்பதை உன் பிரபுவிடம் எடுத்துச் சொல்லு. என் சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை சொல்லு. எத்தனையோ போகங்களை அனுபவிக்க வேண்டிய இந்த யௌவன பிராயத்தில் எந்த லாபத்தையும் கருதாமல் தமையனிடம் கொண்ட பக்தியால் வனவாசத்தில் பின்தொடர்ந்து வந்த இளையவரின் சேமத்தை நான் விசாரித்ததாக கூறுவாய். தாயைப் போல் என்னையும் தந்தையைப் போல் தமையனையும் நினைத்து சிசுசை செய்த உத்தமன் தசரதர் மறைந்த துக்கத்தை ராமன் முகத்தை பார்த்து மறந்திருக்கிறான். அவனுக்கு நான் இங்கு வேதனைப்படுவதை எடுத்துச் சொல்லு. வானர சிரேஷ்டா, 2 மாத கேடு இருந்தாலும் நான் 1 மாதமே பிழைத்திருப்பேன் என்று காகுஸ்தனிடம் எடுத்துச் சொல்லு. இது சத்தியமான வார்த்தை. முன்னர் தேவேந்திரன் வித்திராசுரன் என்ற அந்தணனை கொன்று பிரம்மஹத்தியால் பீடிக்கப்பட்டான். அதனால் ராஜலட்சுமி அவனை விட்டு பிரிந்தாள். ஸ்ரீமன் நாராயணன் அஸ்வமேக யாகத்தை செய்து அவனது பாவத்தை போக்கினார். நான் மகாலட்சுமியின் அவதாரம் என்று எல்லோரும் போற்றுகிறார்கள். அன்று இந்திரனுக்காக பாதாளத்தில் மறைந்த ராஜலட்சுமியை மீட்க வைஷ்ணவ யாகம் செய்தவர் இன்று என்னை மீட்பதில் ஏன் மெத்தனமாக இருக்கிறார்? நீ என்னை பற்றி பிரபுவிடம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லியபடியே தன் ஆடையில் இருந்த மங்களகரமான சூடாமணியை எடுத்து ஆஞ்சநேயரிடம் கொடுத்தாள். அதை பவ்யமாய் பெற்றுக்கொண்ட மாருதி சீதையை வலம் வந்து நமஸ்கரித்தார். மனதால் ஸ்ரீராமனை தியானித்து வடக்கு நோக்கி வணங்கினார். சீதையை கண்ட ஆனந்தத்தில் அவர் தேகம் பூரித்தது.